நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவுல முதல் பாடலா வந்தே மாதரம் பாடலையும் சமஸ்கிருத மொழியில, மூன்றாவது பாடலா தாய்மொழியாம் தமிழ் மொழியின் தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி, இது தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய அவமதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கண்டன குரல் எழுப்பும் போது அக்கட்சியை சார்ந்த இன்ஃபுளுசர்ஸ், இந்த மாதிரி வீடியோல பேசி போடுறவங்க இவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே கூகுள் ஜெமினிக்கு போய் ஏஐல போட்டு இந்த மாதிரி வந்தே மாதரம் பாடலை பாடணுமா கூடாதா அப்படின்லாம் போட்டிருப்பாங்க போல. அதுல ஒரு ஆன்சர் வந்திருக்குது. அதை அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்றிய அரசு ஒரு சட்டம் ஏற்றி இருக்குப்பா அப்படின்னு ஒரே அடியா அடிச்சிட்டாங்க. என்ன சட்டம் அப்படின்னா சட்டத்தின் பேரு தெரியல. அப்புறம் என்ன சொல்றாங்க, அரசியலமைப்பு சட்டமே வந்தே மாதரம் பாடல பாட சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் என்கிட்ட இருக்கு. இந்த புத்தகத்துல எந்த இடத்துல வந்தே மாதரம் பாடல கட்டாயமா பாடணும் அப்படின்னு சொல்லுது? ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தது ஆக்ட்லாம் கிடையாது. அது ஒரு புரோட்டோகால், ஒரு சர்க்குலர். அந்த சர்க்குலருமே உச்சநீதிமன்றத்துக்கிட்ட சேலஞ்ச் பண்ணப்படுது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அதுலன்னா, இந்த சர்க்குலர்ல எந்த பீனல் கிளாஸஸும் கிடையாது, அதனால இது மேபி தான், இது மஸ்ட் பி கிடையாது, இது மேண்டேட் கிடையாது அப்படின்னு தெளிவா அவங்களுடைய தீர்ப்புகள்ல சொல்றாங்க. உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்ல. அதுக்குள்ள இந்த பாட்டை பாடல அப்படின்னா பனிஷ்மெண்ட் பாஞ்சிரும், திமுக காரங்களா இருந்தாலும் இதை பாடிதான் ஆகணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பனிஷ்மெண்ட் பீனல் கிளாஸ் அப்படின்றது அந்த சர்க்குலர்லயே கிடையாது, அந்த புரோட்டோகால்லயே கிடையாது. ஒன்றிய அமைச்சரவை பரிந்துரை தான் செஞ்சிருக்குது ஒழிய இன்னும் பார்லிமெண்ட் டிபேட்டுக்கெல்லாம் அது வரல, அது சட்டமாவும் இயற்றப்படல. சரி, இது எல்லாத்தையும் கூட விடுங்கப்பா. ஒன்றிய அரசே அப்படிதான் கட்டாயமா நீ பாடியே ஆகணும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா தமிழ்நாடு அரசா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இல்ல அதை தவிர்க்கணும், அதை நாங்க பாட மாட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசை எதிர்த்து தான் நிக்கணும். தமிழ் மொழி தான் எங்களுக்கு முக்கியம், நாங்க சமஸ்கிருதத்தை ஏத்துக்க மாட்டோம்னு ஒன்றியத்தை எதிர்த்து தான் நிக்கணுமோ ஒழிய ஒன்றிய அரசுல இருந்து சொல்லிட்டாங்க நாம பிடிப்பா செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு எதுக்கு மாநில அரசு? அதுக்கு ஒன்றிய பாஜக அரசே தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போலாமே. இப்பொழுது இருக்கிற ஆளுநர் புதிதாக பொறுப்பேற்கும் பொழுது ஆளுநர் மாளிகையில அது போடப்பட்டுச்சு. அது ஆளுநர் பொறுப்பேற்பு. ஆனா இது ஆளுநர் மாளிகையும் கிடையாது, ஆளுநர் பதவியேற்பும் கிடையாது. இது தமிழ்நாட்டு அரசினுடைய முதலமைச்சருடைய பதவியேற்பு விழா. ரிலீஜியஸுக்கு மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு பாடலா இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட்ட பாடல். அது ஆளுநர் மாளிகையில ஒழிக்கலாம், ஆனா முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் ஒழிக்கலாமா? தமிழ் மொழி, தமிழ் இனம் இப்படிங்கிற விஷயத்திலேயாவது இந்த அரசியலுக்காக முட்டு கொடுக்கறதையெல்லாம் விட்டுட்டு தமிழ் மொழிக்காக நின்னுதான் ஆகணும். இனி வரும் காலத்துல தமிழ்நாட்டு அரசு சார்பில், அரசியல் சார்பில் இதுவரையும் வரலாற்றிலேயே இந்த மாதிரி சம்பவம் நடந்தது கிடையாது. இனி வரும் காலத்துல அது நடக்காது அப்படிங்கிற உறுதிய மாநில அரசாங்கம் கொடுக்கணும். இப்படின்னு தான் நம்ம கேட்கணுமோ ஒழிய இதற்கு முட்டு கொடுத்து நம்ம என்ன சாதிக்க போறோம்? நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க புறக்கணிச்சது திமுகவை கிடையாது, தமிழ் மொழியை.